பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். இந்த முழுமையான கல்வி கிடைக்காத ஒரு பெண் வாழ்க்கையில எப்படி ஒரு அல்லலுற்று ஒரு அவலத்தில் எல்லாராலும் ரொம்ப ஒரு பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்வதற்காக இப்போது நீங்கள் ஒரு பெண்மணியின், அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியின் பேட்டியை பார்க்க போகிறீர்கள். மனசாட்சியை விற்கும் பெண்கள் இருக்கிற சமூகத்துல நான் உடம்பை வித்து பிடிக்கிற பெண். பிழைப்பு இல்லாத காரணத்தினாலையும் உடம்பு அழகா இருக்கிறதுனாலையும் நான் இந்த தொழிலுக்கு தள்ளப்பட்டிருக்கேன். படிச்சிருந்தா மட்டும் நான் பெரிய அதிகாரியா ஆயிருப்பேனோ இல்லையோ, ஆனா நிச்சயம் இந்த கேவலமான தொழிலுக்கு வந்திருக்க மாட்டேன். நான் படிச்சது 8வது வரைக்கும் தான். வறுமை என்ன வாட்டுச்சு, வேற வழி இல்ல. இந்த புதக்குழியில நானே என்ன தள்ளிக்கிட்டேன். படிப்பு ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு முக்கியங்கிறது என் வாழ்க்கை அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட பாடம். பெண்களுக்கு அவளை ரத்தமும் சதையும் உள்ள ஒரு நபராக, சொந்த விருப்பு வெறுப்பு உள்ள ஒரு பெண் மனுஷியாக, தனக்கு எது வேண்டும் வேண்டாம்னு தீர்மானிக்க கூடிய சுதந்திரம் உள்ளவளாக அவள் என்றைக்கு வருகிறாளோ வளர்கிறாளோ அதுதான் சரியான பெண் விடுதலை. சமுதாயம் ஒட்டு மொத்தமாக விழிப்புணர்வு பெற வேண்டும். பெண்கள் எனக்கு கல்வி எவ்வளவு வேணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். திலகா, திலகா, என்ன? ஷேவ் பண்ண உட்கார்ந்துட்டேன், சோப்பும் போட்டுட்டேன், பிளேட் இல்லம்மா. ஒரு புது பிளேட் எடுத்துட்டு வரியா? இங்க இருந்த பிளேட பிரியாவுக்கு பென்சில் சீவ எடுத்துக்கிட்டேன். என்னது? பென்சில் சீவ பிளேட் எடுத்துக்கிட்டியா? பென்சில் சீவன பிளேட்ல எப்படி ஷேவ் பண்றது? சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. இல்ல யாரையாவது பிளேட் வாங்கிட்டு சொல்லு.
அண்ணே, அப்பா பிளேட் இருக்குன்னு நான் எடுத்துட்டு வரேன். கொண்டாமா கொண்டாமா. சோப்பு காஞ்சிர போகுது. ஆமா, இன்னைக்கு டிஃபன் என்ன காயத்ரி? கோதுமை தோசைண்ணா. அப்படியா? சரி, நான் ஷேவ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். என்ன? அண்ணே, என்னம்மா ஏன் நிக்கிற? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? சொல்லுமா. ஒண்ணுமில்லண்ணே, எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? என்னம்மா சொல்லு. அண்ணே, நீங்க என்ன +2 வரைக்கும் படிக்க வச்சீங்க. நானும் +2ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணேன். காலேஜுக்கு அனுப்புனா செலவாகும்னு என்ன நிறுத்திட்டீங்க. நானும் சரின்னு அன்னைக்கு உதவியாவும் அக்காவுக்கு துணையாவும் இருந்துட்டு இருக்கேன். 4-5 வருஷம் ஆச்சு. எனக்கும் படிப்புல டச் விட்டு போச்சு. என்ன நீங்க +2 படிக்க வைக்கும்போது நீங்க மட்டும்தான் வேலைக்கு போனீங்க. அண்ணி வேலைக்கு போல. அப்ப வருமானமும் கம்மி. இப்ப நீங்க 2 பேரும் வேலைக்கு போறீங்கல்ல, அதனால அண்ணா நான் டிகிரி படிக்கலான்னு. அண்ணா காலேஜ் போய் படிக்கிறேன்னா இல்ல கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறேன்னா செலவும் கம்மி. இது என் பேருக்கு பின்னாடி டிகிரி போட்டுக்கலாங்கிறதுக்காக இல்ல, என் வாழ்க்கை பின்னாடி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அண்ணா படிக்கட்டுமா? MA படிச்சவங்களுக்கே +2 லெவலுக்கு தான் வேலை கிடைக்குது. +2 படிச்ச எனக்கு என்ன வேலை கிடைக்கும்னு நீங்களே சொல்லுங்கண்ணா. அண்ணா, அண்ணி கணக்கு கேட்டா கடனாவே வச்சுக்க சொல்லுங்கண்ணா. நான் சம்பாதிச்சு எப்படியாவது திருப்பி கொடுத்துடுறேன்னா. என்னம்மா? நான் நாளைக்கு சொல்லிடுறேம்மா. அண்ணா ஒரு நல்ல பதிலா சொல்லுங்கண்ணா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். எனக்கு பகமை யாருமே இருக்கக்கூடாதுன்னு விரும்புறவன் தான். இந்த உலகத்துல யாருக்குமே பகமை உணர்ச்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான். அன்புக்கும் பாசத்துக்கும் நான் மரியாதை கொடுக்கிறவன். சகுந்தலா எனக்கு தங்கச்சியா பிறந்துட்டாலே தவிர அவளை என் தாயா தான் நினைக்கிறேன். என் தாயை என் தங்கச்சி உருவத்துல தான் பாக்குறேன். அந்த தாயோட குடும்பம் என் குடும்பத்தோட ஒன்னா இருக்கணும் தான் வக்கீல் கிட்ட சொல்லி இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். எல்லாத்தையும் பாக்குற நீங்க தான் இந்த நல்ல காரியத்தையும் நடத்தி வைக்கணும். எல்லாரும் மனசும் ஒத்து போகணும். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். ஈஸ்வரி, தங்கச்சியும் மச்சானும் இன்னைக்கு வராங்க. பால் பாயசம் ரெடி பண்ணிட்டியா? பால் பாயசம் என்னங்க, நல்ல விருந்தே ஏற்பாடு பண்ணிருக்க. கடவுள் புண்ணியத்துல இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியா முடியட்டும். அதான் நானும் வேண்டிக்கிட்டேன். மச்சான் இப்பவாவது சமாதானத்துக்கு சம்மதிச்சாரு. அதுவே எனக்கு போதும். சகுந்தலா வீட்டுக்காரர் ஒன்னும் கெட்டவர் இல்லைங்க. அன்னைக்கு இருந்த அந்த சூழ்நிலையில உங்க தம்பி கிட்ட கோச்சுக்கிட்டாரு. 4 பேருக்கு முன்னாடி தனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னதும் அவர் மரியாதை குறைச்சலா எடுத்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் தம்பி பேர்ல தப்பே சொல்ல முடியாது. அத்தனை பேருக்கு முன்னாடி இந்த தொழில் உருப்படாதுன்னு மச்சானும் சொல்லிருக்க கூடாது. சரி, பரவாயில்ல. இத்தனை நாளுக்கு பிறகு என் தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வரப்போறா. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பியை வர சொல்லிருந்தேன், வர காணோம். யாரையாவது அனுப்பேன். நானே போய் கூட்டு வரேங்க. ஈஸ்வரி, இன்னைக்கு நம்ம ஃபேக்டரி ஸ்டாஃப் வராங்க, தெரியும்ல? எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியா இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க.
கூப்பிட்டீங்களாண்ணே? உட்காரப்ப. சொல்லுங்கண்ணா, இந்த சந்திப்பு ஏற்பாடு செஞ்சதுல உனக்கு திருப்தி தானே? என்னண்ணே இப்படி கேக்குறீங்க? உங்கள மாதிரி எனக்கும் திருப்தி தான். அண்ணே, இதெல்லாம் போய் நீங்க என்கிட்ட கேட்கணுமா? இல்ல, ஏற்கனவே வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டப்போ உன்னை அவமானப்படுத்தினவர்கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்கறத உனக்கு ஒன்றும் மன வருத்தம் இல்லையே? இல்லண்ணே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஓ மனைவிக்கு கூட பிடிக்காம இருக்கலாம், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிச்சதுதான். எனக்கு சம்மதமான விஷயம் எல்லாம் என் மனைவிக்கும் சம்மதம் தான். எனக்குன்னு தனிப்பட்ட விருப்பம் ஒண்ணும் இல்ல. அந்த நம்பிக்கையில தான்ப்பா உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்க போறேன். கேட்காதீங்கண்ணே, இது செய்யடான்னு ஆர்டர் போடுங்க. இன்னைக்கு ஒருவேளை பேச்சுவார்த்தை சுமூகமா இல்லாம இருக்கலாம், வார்த்தைகள் கொஞ்சம் தடிப்பா வரலாம். ஆனா அதெல்லாம் உன் கோபத்தை கிளறிடக்கூடாது. ஏன்னா எல்லாம் கூடி வர நேரத்துல நம்மால நின்னு போயிடுச்சுங்கிற பேரு வந்துடக்கூடாது. புரியுதுண்ணே? புரியுது. மற்ற எதை பேசினாலும் நான் எதுவும் எதிர்த்து பேச மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன். அவங்க வரட்டும், பேசட்டும். நீங்க ஒரு ஜாட மட்டும் காட்டுங்கண்ணே. நான் உடனே மச்சாங்கிட்ட நான் பேசின தப்புதான், அன்னைக்கு அப்படி நடந்துகிட்ட தப்புதான்னு எல்லாரும் முன்னாடியும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். உங்களுக்காகவும் நம்ம தங்கச்சிக்காகவும் நான் அவர் காலில் கூட விழறேன். போதுமாண்ணு? போதும்பா, போதும். நல்லவனா இருக்கிறதுலயும் நல்லவனா வாழ நினைக்கிறதுலயும் எவ்வளவு சோதனைப்பா. நம்ம தங்கச்சிக்காக நாம இது கூட செய்யலன்னு எப்படின்னு உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கப்பா. நீ இப்படி இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கறதுனால உனக்கு தரம் கூடுமே தவிர குறையாது. கடவுள் உனக்கு எல்லா நலனும் கொடுப்பாரு. என் கடவுளே நீங்க தானே. உங்க அன்பு இருந்தா எனக்கு போதும். ரொம்ப சந்தோஷம்பா, ரொம்ப சந்தோஷம். இல்லைங்க, 12 மணி வரைக்கும் ஒரு மீட்டிங் இருக்கு, அப்புறமா நாம பேசலாம். சரிங்க, சரி. அப்பா, ஜேபி அங்கிள் வராரு. வணக்கம். வாங்க. நமஸ்காரம். வணக்கம். தேங்க்யூ. 10 மணிக்கு வரதா சொன்னீங்க, முன்கூட்டியே வந்துட்டீங்க. பெரிய லாயர் நீங்க, எல்லா வேலையும் விட்டுட்டு எங்களுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நமக்குள்ள என்ன சார் நன்றி? நான் இந்த குடும்பத்துல ஒருத்தன் தான். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷமும். உங்க சந்தோஷம் தான் அண்ணாவோட சந்தோஷமும். பட்டாபே, இது நம்ம ஆபீஸ்ல ஞாபகம் வச்சுக்க. உட்காருங்க பட்டாபி. இருக்கட்டும்ண்ணா. தங்கச்சி வீட்டுக்காரரு 10 மணிக்கு வரேன்னு தானே உங்ககிட்ட சொல்லியிருக்காரு? ஆமா சார், கரெக்டா 10 மணிக்கு குடும்பத்தோட வந்துடுறேன்னு சொன்னார் சார். மணி 10:15 இன்னும் வரலையே. நம்ம இந்தியன் பஞ்சுவாலிட்டி. பட்டாபே, எல்லாரும் நம்மள மாதிரி பஞ்சுவலா வருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு 9 மணின்னு சொல்லியிருந்தா 10 மணிக்கு வந்திருப்பாரு. நீங்க 10 மணின்னு சொன்னதுனால 11 மணிக்கு வருவாரு. அவர் லேட்டா வர்றதுல தப்பு இல்ல. ஒருவேளை நம்ம 9 மணிக்குன்னு சொல்லி அவர் வர நேரத்துல நாம இங்க இல்லைன்னா அவருக்கு கோபம் வரும். முடிய வேண்டிய பிரச்சனை மறுபடியும் வளரும். அவருக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். எனக்கு புரிஞ்சு கொடுத்தனா? என்ன புரிஞ்சிருச்சு? பொதுவா லேடிஸ் புறப்புறதுக்கு லேட் ஆகும். அதுவும் அவ ஆத்துல 2 லேடிஸ் புறப்புறதுக்கு லேட் ஆகும்னா. ஏன் சார், உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. ஏன்னா உங்க மச்சானோட முதல் கண்டிஷனே உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கணுங்கிறது தான். ஆமாமா, அதுக்கு தான் எல்லாரையும் வர சொல்லிருக்கோம். நம்ம ஸ்டாஃப் எல்லாம் வந்துட்டாங்கல்ல? வந்துட்டாங்கப்பா. அவங்க எல்லாரும் கெஸ்ட் ஹவுஸ்ல வெயிட் பண்றாங்க. அவங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது? டிஃபன் காஃபி எல்லாம் அப்பவே சாப்பிட்டாங்க. சித்தப்பா எங்க இருக்காரு? மாமா அத்தெல்லாம் வந்ததும் வரேன்னு ரூம்ல வெயிட் பண்றாங்க. சரி, அவங்க வந்ததும் சித்தப்பாவை கூப்பிட்டுக்கலாம். நீங்க செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கும் தான் பிடிக்கல. அப்புறம் ஏன் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு வரீங்க? என்ன பண்றது? எங்க அண்ணன் பேச்ச மீறி நான் பேசினதே இல்ல. ஏன் பேச நினைச்சது கூட இல்ல. அவர் சொன்னாருன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும். ஆமா, அர்த்தமாது கிருத்தமாது. சரி, இந்த தடவை நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் அவர் நம்ம குடும்பத்தை பத்தி பேசினதெல்லாம் சரின்னு ஆயிடுமா? காலம்புரை என்கிட்ட மன்னிப்பு கேட்ட குடும்பம்னு தெரு தெருவா ஊர் ஊரா போய் சொல்லுவாரு. இத பாருங்க, எனக்கு உங்க அண்ணன் மேல கொஞ்சம் கூட கோபமே இல்லைங்க. அந்த வக்கீல் இல்ல,
குடும்பம் வச்ச வக்கீல் அவர்தாங்க உங்க அண்ணன் கிட்ட இந்த யோசனை எல்லாம் சொல்லிருக்காரு. அவர் சொல்லணும். அண்ணே சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? இப்ப என்னம்மா அவசரம்? உன் புருஷனோட மச்சான் மூர்த்தி வந்தாலே ஃபுல் மீல் சாப்பிட்டதுக்கு சமம். ம் யோ பட்டாபி, அண்ணா. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கிற? ம். மூர்த்தி வீட்லயும் டெலிபோன் இருக்கு, இங்கேயும் டெலிபோன் இருக்கு. ஆமா. போன் பண்ணி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கலாம்ல. நீங்களாவது பரவாயில்ல, பெரியவா இருக்கிறச்ச அதிக பிரசிங் தனம் பண்ணப்படாதுன்னு அவை அடக்கத்தோட இருக்கிறேன். சொல்லிட்டேல்ல, இதோ போன் பண்ணிடுறேன். ஆ. ம். அண்ணா ரிங்கு போயிட்டு இருக்கு. அண்ணா ரிங்கு போயிட்டே இருக்கு, யாரும் எடுக்கிற மாதிரி தெரியல. அநேகமா நான் நினைக்கிறேன் அவ ஆத்துல இருந்து புறப்பட்டு ஆண்டவே வந்துகிட்டு இருப்பான்னு. அப்படியா? பத்தே காலுக்கு போன் பண்ணும்போது டெலிபோன் ரிங் போயிட்டே இருந்தது. இப்போ மணி 11:30. இந்நேரம் 2 வாட்டி இங்க வந்துட்டு போயிருக்கலாமே. அதத்தான் நானும் யோசிக்கிறேன். வர்ற வழியில ஏதாவது? நீங்க வேற அதெல்லாம் ஒண்ணா இருக்கா சார்? வண்டி வழியில ரிப்பேர் ஆயிருக்கும், பாத்துட்டு வரலான்னு இருப்பாரு. ஒரி பண்ணிக்காதீங்க. அண்ணா செத்த வரையில என்னையா ரகசியம்? சத்தமா சொல்லு. வாங்கோண்ணா. என்னையா? இன்னைக்கு என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை. அது இல்லண்ணா, பிரிந்தவர் கூடும் நாள். அதுக்கு என்ன? ஒருவேளை எப்படி இருக்குமோ? எப்படி? மூர்த்தி அண்ணா வர காரு ஆக்சிடென்ட். அடச்சி பாய்க்கறியா? அதுல அண்ணா டென்ஷன் மூட்ல இருக்கார். அவர் சொல்ல வந்தார், நான் சொல்லிட்டேன். என்ன என்ன சொல்றாரு உங்க பட்டாபி? என்னைக்கு உருப்படியா சொல்லியிருக்காரு? யாரையாவது நேர்ல போய் பார்க்க சொன்னா? என்ன ஈஸ்வரி? ஜோதி ஒரு நல்ல யோசனை சொல்ற, என்னன்னு கேளுங்களேன். என்னம்மா? மாமா வீட்டுக்கு யாரையாவது நேர்ல அனுப்பிச்சு பார்த்தா? இதத்தானா நான் சொல்ல வந்தா, அதுக்குள்ள மேடம் சொல்லிட்டாங்க. அத முன்னாடியே சொல்லாத, சொன்னதுக்கு அப்புறம் சொல்லு. ஜோதி சொல்றதுதான் கரெக்ட். ஜோதி சொன்ன மாதிரி வண்டி எடுத்துட்டு போய் மூர்த்தி வீட்டுல இருக்காருன்னு பாத்துட்டு வா. அப்படியே போற வழியில வராங்களான்னு பாத்துக்கிட்டே போ. அண்ணா பகவான் மாருதிக்கு அப்புறம் நான் தான் அம்பாசிடர். போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எதுக்கு இங்க நிறுத்துனீங்க? 3 எல்லை கொடுப்பா. சீக்கிரம் கொடுப்பா. இந்தா சாப்பிடு. சாப்பிடு. குடிங்க. என்ன பாக்குற? இந்தாப்பா, எல்லாம் நல்லா இருக்கு. இன்னொரு செந்தலா உனக்கு? ஏண்டி அபிராமி, லாயர் கிட்ட வரேன்னு ஜம்பம்மா சொல்லிட்டு அங்க எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சுட்டு சம்பந்தமே இல்லாம இங்க ரோட்ல திடீர்னு நிக்க வச்சிருக்காரு உங்க அப்பா. இது நியாயமா? மத்தவங்களுக்கு நியாயமா படுறது அப்பாவுக்கு அநியாயமா படுது. அங்க பார், 2 இளநீ 2 ஸ்ட்ரா வேற. இந்தாப்பா, 2 வழுக்க இருக்கு, வெட்டி கொடு.
என்ன பட்டாபி, என்னாச்சு? அண்ணா நீங்க சொன்ன மாதிரி அவன் ஆத்துக்கு போனேன். ஆ. வீடு பூட்டி இருந்தது. பக்கத்தாத்துல விசாரிச்சேன். அவ காலையில 9:30 மணிக்கு கார்ல புறப்பட்டு போயிட்டாளா. பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பா, உலகம் வணங்கணும் பண்பா.